வணக்கம் நேர்களே, வரவேற்பறையில் உங்களை வரவேற்பது ஸ்வாதிஷ்டா மற்றும் தினேஷ். இன்னைக்கு வரவேற்புற நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற விருந்தினர் பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை அரசு அதிகாரிகளா ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பல நூறு மாணவர்களை ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் மாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட செயல்பட்டு இருக்க ஒரு அற்புதமான மனிதர் தான் நம்ம சந்திக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் திரு சண்முகம் அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க. ஓகே சார், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் போன்ற அந்த விஷயங்கள் தான் நிறைய பேருக்கு திணிப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது, +2 முடிச்சு டிகிரி முடிச்சவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எல்லாமே இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது, குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் போஸ்ட்லாம் வேக்கண்ட்டாக இருக்குன்ற விஷயம் அந்த விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பாக சென்னையில் இருக்கவங்களுக்கு அது தெரியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருந்து தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குது இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கு மாணவர்கள்கிட்ட? இல்லை, கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தேர்வு பற்றின விழிப்புணர்வு அதிகமாகவே இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லும்போது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் டவுன் ஆகும்போது நிறைய பேர் இப்போ போட்டித் தேர்வுக்காக தயாராகிறாங்க. ஸோ அதுவும் குறிப்பாக இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் வர்றதில் ஒரு 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் இப்போ த்ரூஅவுட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய பேர் இந்த தேர்வுக்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதை பற்றின விழிப்புணர்வும் நன்றாக தெரிகிறது. ஓகே, எல்லார மத்தியில் இருக்கிற ஒரு மென்டாலிட்டி, காமனான மைண்ட் செட் என்னன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் இந்த கோச்சிங்லாம் போவாங்க, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் பாஸ் பண்ண முடியாது, கிளியர் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய மைண்ட் செட்? ஸோ நீங்கள் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு கடினமான உழைப்புனால் டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம். ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் எப்படி இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி சிஸ்டமேட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அந்த எக்ஸாமுக்கு, ஸோ இந்த ரைட் வேல ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வெற்றியை கொடுக்கும். ஸோ அதனால் யாருனாலும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் அவங்களுடைய டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு அதோட குவாலிஃபிகேஷன் என்ன? ஸோ எந்த டிகிரிலாம் முடிச்சிருந்தா அதை அப்ளை பண்ணலாம்? அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ப்ராசஸ்லாம் என்ன? ஏன்னா அது ப்ரிலிம் சொல்லுவாங்க, மெயின் சொல்லுவாங்க, அப்புறமா பர்சனல் இன்டர்வியூ, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். பட் டிகிரியில் ஒரே ஒரு சேஞ்சுனா 10+2+3 மெத்தடாக இருக்கணும், இல்லைனா 10+ டிப்ளமோ + டிகிரியாக இருக்கணும். டேரெக்டாக கரஸில் மட்டுமே டிகிரி முடித்தவங்க, ஸ்கூலே போகாமல், 10th ஸ்டாண்டர்டும் ஸ்கூல் போகலை, 12th ஸ்டாண்டர்டும் ஸ்கூல் போகலை, இப்போ இவங்க டிகிரியும் கரஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் நாட் குவாலிஃபைடு. அதர்வைஸ் 10th வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு அடுத்து 12th டுட்டோரியலில் படித்து டிகிரி இப்போ அவங்க கரஸில் பண்ணாங்கன்னா அவங்க குவாலிஃபைடு, இந்த தேர்வு எழுத முடியும். ஸோ அதனால் இதுதான் இதனுடைய குவாலிஃபிகேஷன். ஓகே, இந்த தேர்வு 3 முறைகளாக காணப்படுகிறது. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிம்பாங்க. இது நுழைவுத் தேர்வு. இப்போ ஒரு இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், இதுக்கு ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, எழுதுவாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நம்ம மெயின் எக்ஸாமினேஷன் அலோவ் பண்ண முடியாதனால ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில்டர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஜஸ்ட் அந்த ஃபில்டர் பண்ணுற ரவுண்ட் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் இதில் 1:13 அப்படிங்கிற ரேஷியோவில் செலக்ட் பண்ணி தென் மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுகிறாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா சென்னை மட்டும்தான் சென்டர், அந்தந்த கேபிட்டலில் மட்டும்தான் சென்டர் இருக்கும், எக்ஸாம் சென்டர். ஸோ அங்கே எழுதிட்டு தென் அதுக்கப்புறம் இன்டர்வியூ, 3rd ஸ்டேஜ். இந்த மெயின் எக்ஸாமினேஷன்லேயும் இன்டர்வியூலையும் எடுக்கிற மதிப்பெண்களை ஆட் பண்ணி அதுக்கு ஃபைனல் ரேங்க் போடுறாங்க. இதை வச்சு ஆல் இந்தியா லெவலில் நமக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் அப்படின்னு பல துறைகள் ஒதுக்கப்படுகிறது. ஓகே சார், இப்போ ஐஏஎஸ்க்கு படிக்கணும்னா மெயினான புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறது நியூஸ் பேப்பர்ஸ் தான். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம டெய்லி படிக்கணும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிங்கர் ட்ரிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது தவிர அவங்க டெக்னிக்கலாக படிக்கிற விஷயங்கள்லாம் எவ்வளோ ப்ரிப்போர்ஷனில் அந்த பேப்பரில் வரும் சார்? ஸோ இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஐஏஎஸ் தேர்வுனா எல்லாத்தையுமே பற்றியுமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சால் தான் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு தவறான எண்ணம். இதுக்கு எப்படி எல்லா தேர்வு மாதிரியுமே ஐஏஎஸ் தேர்வுக்கும் ஒரு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த சிலபஸ் பேஸ்டாக ஒவ்வொரு புத்தகங்களும் நம்ம வாங்கணும், அந்த புத்தகங்களை தான் படிக்கணும். இதில் ஒரு ரைட், நான் ஃபஸ்ட்டே ஒரு வார்த்தை சொன்னேன், ரைட் டைரக்ஷனில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு.
அந்த ரைட் டைரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐஏஎஸ் இந்த சிலபஸ் பேஸ்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஃபுல்லாக ஒரு கேண்டிடேட் வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ்லேருந்து மட்டுமே தான் எவ்ரி இயர் கொஷின்ஸ் வரும். அந்த டாபிக்ஸை அந்த கேண்டிடேட் வந்து கேட்ச் பண்ணணும். அந்த டாப்பிக்கு அவங்க மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பரே படிக்கணுனாலும் கரண்ட் அஃபேர்ஸ்னு எல்லா நியூஸ் பேப்பரையும் எடுத்து எல்லாத்தையுமே எல்லோரும் படிச்சிட முடியாது. ஸோ அது டைமும் வேஸ்ட்டு. அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஒருத்தவங்க நல்லா அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, எந்த ஏரியாஸ்லேருந்து கேள்வி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நியூஸ் பேப்பரில் அந்த ஏரியாஸை மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ அவங்க படிக்கக்கூடிய டைமிங்கும் கம்மியாக இருக்கும், ஆனால் ரிசல்ட்டும் ஈஸியாக வரும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஸ்போர்ட்ஸில் ஆனால் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து மேட்ச் பண்ணுறது இந்த எக்ஸாமில்? அதுதான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தெரியும். பட் இந்த ஐஏஎஸ் தேர்வை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த சிலபஸ் பேஸ்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடுது. எக்கனாமிக்ஸ் வருது, ஜியாகிரஃபி வருது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வருது, லா வருது. ஸோ இது சம்மந்தப்பட்ட எல்லாமே வருது. நீங்கள் வந்து அதனால் வந்து எனக்கு இந்த இப்போ ஸ்போர்ட்ஸ் பிடிக்காது, எனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்காது, அதனால் படிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவங்க எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, எல்லா துறைகளிலும் உள்ள, அது இந்த சிலபஸில் உள்ள பாடத்திட்டத்தில் உள்ள அடிப்படை விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள். அந்த பேசிக்கான விஷயங்கள்ங்கிறது அது வந்து உங்களுக்கு வந்து டீப்பாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு சாதாரண மனிதன் தெரிந்துக்கிட வேண்டிய விஷயங்கள். இது மஸ்ட்டு. நார்மல் பர்சனே இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க நிறைய பேர். அந்த விஷயங்கள் தான் கேள்விகளாக வருது. நம்மை சுற்றி உள்ள விஷயங்கள் தான் கேள்விகளாக வருகிறது. ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயின்ஸையும் பர்சனல் இன்டர்வியூவும் சேர்த்து தான் போஸ்டிங்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. சப்போஸ் இப்போ மெயின்ஸில் செலக்ட் ஆகல அப்படின்னா அடுத்தது அவர் டேரெக்டாகவே மெயின்ஸ் எழுத முடியுமா அடுத்த வருஷம்? இல்லை, கிடையாது. அவங்க மெயின் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகலைன்னா அகைன் அவங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த லெவலுக்கு வரணும்.